நம்மளுடைய கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டு வண்டி சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துருச்சு. பார்த்தா எல்லாமே வண்டியோட எல்லா பார்ட்ஸும் மாற்றிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சான்ச்சோ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் இன்னர் பார்ட் என்னென்ன மாற்றிருக்குங்கிறது நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. வண்டி சீட் கவரெல்லாம் மாட்டியிருக்கோம். இல்லை அந்த இது போட்டு கயிறெல்லாம் மாட்டியிருக்கோம். அப்புறம் வண்டியோட ஃப்ரண்ட் டயர் மாற்றிருக்கோம். மேட்டு பேக் மேட்டு இருக்கிறது ஹைலைட்டு. அடுத்தது இப்போது என்னென்ன மாற்றிருக்கோன்னா பார்த்துருப்பீங்க. இது பம்பருக்கு ஃபுல்லாக கயிறு சுற்றிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து செயின் மாற்றிருக்கோம். அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, அப்புறம் செயின் ஷாக்கெட் ஃபுல்லாகவே மாற்றிருக்கோம். பிரேக்கு கேபிளு, பிரேக் ஆயிலு, அப்புறம் பிரேக் பேடு, ஃப்ரண்ட் பிரேக்குடைய பேடு மாற்றிருக்கோம். வேறு அப்புறம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் உள்ள ஒரு இடத்துல கட்டாக இருந்துச்சு, அங்கே வெல்டு வச்சுருக்கோம். நம்ம அந்த ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு சின்ன வெல்டு வச்சுருக்கோம். இப்போ மொத்தமாக இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டயர் மாற்றுறதுக்கும் செயின் செட்டு ஃபுல்லாக மாற்றுறதுக்கும் 6700 ஆச்சு. பொருட்களுக்கு மட்டுமே அவ்வளோ ஆயிருக்கு. அப்புறம் சீட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம், ஒரு 500 ருபீஸு சீட்டு அவங்க மாட்டி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கயிறு நம்ம வாங்கி கொடுத்தோம், 280 என்னமோ வந்துச்சு, அதை அவங்க நல்லா ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றது ஏர் ஃபில்ட்ரு, அந்த இதை ஆயில் சேஞ்ச் பண்ணது, இதுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து 9500 வந்திருக்கு. அப்புறம் லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 11,500 ருபீஸ் வந்து இந்த சர்வீஸ்க்கு நமக்கு வந்திருக்கு. இது ரொம்ப காஸ்ட்லியாக எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ தான் நம்ம மாற்றிருக்கோம், எல்லாம் காமிச்சிருக்கு. இதில் ஏதாவது ஐடியா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கா இல்லை ரீசனபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேட்குறீங்களா? ஓகே, உட்காரு.